சிக்கன் கிரேவியில் பல வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் போன்லெஸ் சிக்கன் கிரேவி தான். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாதத்து கூட மட்டும் இல்லை, சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது தனி மல்லித்தூள். நீங்கள் குழம்பு மல்லித்தூள் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துருங்க. நான் வந்து 1/2 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வறுபடணும் சிக்கன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா வெங்காயம் எல்லாமே சிக்கனோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆகியிருக்கு. சிக்கனில் அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு 10-12 முந்திரி சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும், ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது போல். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. அதாவது 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தயிர் இருக்கும். நல்லா கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், மசாலா பேஸ்ட் வந்து தயாராகிருச்சு. இந்த பேஸ்ட்டை நம்ம வேக வச்சுருக்க சிக்கனில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நல்ல ஒரு திக்கான கிரேவியை கொடுக்கும் இந்த மசாலா பேஸ்ட் வந்து. நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்கான கிரேவி பண்ண போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கிரேவியோட கன்சிஸ்டன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கறி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தி தூவிக்கோங்க. நீங்கள் கசூரி மேத்திக்கு பதிலாக நார்மல் கொத்தமல்லி இருக்குல்ல, அதை கூட ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கறி முழுமையாக வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு சிக்கன் வந்து முழுமையாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக பாலாடை இருக்குல்ல, அதை வந்து 1/4 கப் அளவு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்திக்காக இந்த கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி வந்து பக்காவான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து காய்ந்த கொத்தமல்லி இலைகள் தூவியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கூட சேர்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான போன்லெஸ் ஹண்டி சிக்கன் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னருக்கு சப்பாத்தி பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போன்லெஸ் சிக்கன் கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல,
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.